அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/2/2026 சனிக்கிழமை காலை 9:26 வரை புனர்பூசம் நட்சத்திரம், பின் பூசம் நட்சத்திரம். ஒருவருடைய வாழ்நாளை எப்படி அறிவது? அவரது மரண காலம் என்று ஜாதகம் எதை குறிப்பிடுகிறது? ஜோதிட சாஸ்திரம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது பார்ப்போம். பொதுவாக 2-7க்கு உடையவர்கள் மாரகத்தை கொடுப்பவர்கள். சாஸ்திரம் பொதுவாய் சொன்ன ஒரு வார்த்தை. இதனுடைய தாற்பயம் என்ன? ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானம் 12ஆம் இடம், 7ஆம் இடம். எனவே இந்த 7 இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம், பாவத்திற்கு பாவம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானம் 2ஆம் இடம். எனவே 2-7 மாரக ஸ்தானம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக நூல்கள் மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிடுகின்றன. சரம், சிரம், உபயம் என்று 3 உண்டு. மேஷம், கடகம், துலாம், மகரம், சரம். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர வீடுகள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உபய வீடுகள். இவைகளுக்கென்று ஒரு தனி விதி இருக்கிறது. சரராசிகளுக்கு 2-7க்கு உடையவர்கள் மாரக ஸ்தானாதிபதிகள். ஸ்திர ராசிகளுக்கு 3-8க்கு உடையவர்கள் மாரகாதிபதிகள். உபயத்திற்கு 7-11க்கு உடையவர்கள் மாரகாதிபதிகள். இதையும் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட அனுபவ ரீதியாக பார்க்கும்போது வேறொரு கணிதம் சிறப்பாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி சொல்லப்பட்ட விஷயங்களில் பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன, நிறைய ஏற்படுகின்றன. கடைசியில் குழப்பம்தான் மிஞ்சுகிறது. ஆனால் இப்பொழுது நான் சொல்ல இருக்கும் ஒரு கணித முறை, சாஸ்திரம் சொன்ன கணித முறை மிக மிக சரியாக இருக்கிறது. அது என்ன? லக்னாதிபதி, சந்திரன் இருக்கும் இடம் அந்த அதிபதி, சனி இருக்கும் இடம் அந்த அதிபதி. லக்னாதிபதி, ராசியாதிபதி, சனி இருக்கும் வீட்டிற்கு உடையவன். இவர்களை வைத்து பார்க்கும் ஒரு முறை. லக்னாதிபதி எங்கே இருக்கிறான்? லக்னத்திற்கு 8க்குடையவன் எங்கே இருக்கிறான்? அது சரமா, சிரமா, உபயமா? சரத்துக்கு சரம் என்றால் தீர்க்கம், சரத்துக்கு சிரம் என்றால் மத்தியமம், சரத்துக்கு உபயம் என்றால் அற்பம். இப்படி 3 வகைகளிலும் பார்த்து உத்தமம், மத்தியமம், அற்பம் போட வேண்டும். உத்தமம் என்று சொன்னால் 33 வருடங்கள். 33 99 வருடம் ஆகும். இதை வைத்து உத்தமத்துக்கு 33 போட வேண்டும், மத்தியமத்திற்கு 15 போட வேண்டும், அற்பத்துக்கு 10 எண் போட வேண்டும். இப்படி போடுகின்ற ஒரு கணித முறை சரியாக இருக்கிறது. பலருக்கும் சரியாக இருக்கிறது. எண்ணெய் உள்ள அளவு தீபம் எரிவதை போல் உங்கள் உயிர் உங்கள் உடலில் எத்தனை காலம் தங்கும் என்பதை காட்டும் சிறந்த முறை இந்த முறை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள்.
ஒருவர் தான் காட்டும் திறமை செல்லுபடியானால் அது யோகம். அந்த யோகம் உங்களுக்கு இன்று உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பங்குக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் முயற்சி செய்தீர்கள். நீங்கள் செய்த முயற்சி நீங்களே எதிர்பாரா நன்மையை தரும் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி ஓட்டை கையில் நீர் ஊற்றியது போல், ஓட்டை பானையில் நீர் ஊற்றியது போல் எல்லாம் வடிந்து போகும், செல்வமெல்லாம் வீண். மறுபாதி செல்வ சேர்க்கை உண்டு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி புகழுரை, உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். மறுபாதி புகழ்ந்த வாயே இகழ்ந்து பேசும், கவனம். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நீங்கள் விரும்பாத செய்திகள் வரும். சற்று கலகலத்து போகலாம். மறுபாதி நீங்கள் விரும்பும் செய்திகள் வரும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. எனவே ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய விரும்பினால் மதியத்திற்கு பிறகு என்றால் வெற்றி வாய்ப்பு அதிகம். கன்னிராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. புத்திசாலித்தனமாக யோசித்து எதை செய்யக்கூடாது என்பதில் கருத்தை வைத்து செயல்பட்டு இந்த லாபத்தை அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் மற்றும் நீங்கள் செய்யும் செயல்கள் இன்றைய தினம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமை அனைத்தையும் உங்கள் லட்சியத்துக்காக இன்று பயன்படுத்துகின்றீர்கள். வெற்றியும் பெறுகின்றீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாற்றார் உதவி மூலம், அந்த மாற்றார் சொந்தங்களாக இல்லை, நண்பர்களாக இல்லை, உடன் பிறப்புகளாக இல்லை, அப்படிப்பட்ட மாற்றார் அவர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, சொந்தம், உறவு, நட்பு வட்டாரங்கள் இவர்களுக்கு மத்தியில் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புகின்ற வெற்றியை அடையத்தக்க வகையில் பேசி வெற்றியும் பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள் உங்களை பொறுத்தமட்டில். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். நிறைய தடைகள், நிறைய கஷ்டங்கள் வந்தன. பாதி
வந்த கஷ்டங்களில் தடைகளில் பாதி நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் தானே அகன்றன. மீதி உங்களால் அகற்றப்படுகின்றது. மொத்தத்தில் தடை நீக்கம் இன்று உங்களால் நடக்கும். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள், நற்புகழ் உண்டு. செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை கண்டிப்பாக செய்தலும், செய்யக்கூடாத காரியத்தை கண்டிப்பாக செய்யாமல் விடுவதும் இன்று நடக்கிறது உங்களால். அதனால் இந்த பெருமை கிடைக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.